ஆக்சுவலி இந்த படத்தை பற்றி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படம் ஃபுல் மார்வலையே டேமேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஷாக்கிங்காக இருக்கும். வளவளன்னு இருக்க ஆரம்பிக்கல, டைரெக்டாக கதைக்குள்ளே போவோம். ஏன்டா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 1943 அப்போ நம்ம பிளாக் பேந்தரும் நம்ம கேப்டன் அமெரிக்காவும் மீட் பண்ணதே கிடையாது. என்னடா புத்தலாட்டது சொல்லி வந்து பிளாக் பேந்தர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உருவானதே எதுன்னா, அவெஞ்சர்ஸ் பிளாக் பேந்தர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே புதுசாக உள்ள கொண்டாடுறாங்க. இதெல்லாம் ஒரு காரணம். அப்போ இதுல என்னடா இது இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அந்த கம்யூனிட்டி முன்னாடி இருக்காங்க. ஆனா அவங்க ரெண்டும் கேப்டன் அமெரிக்காவும் அவங்களும் மீட் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன், அவெஞ்சர்ஸ் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவர் தான் கேப்டன் அமெரிக்கா, இவர் கூட தோஸ்தா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் யாருன்னே தெரியாமல் கேப்டன் அமெரிக்கா போய்ட்டு சண்டை போடுவார். அவரோட ஃப்ரெண்டுக்காக இவர் போய் சண்டை போடுவார். அப்போ தான் எனக்கு அங்கே ஒரு விஷயம் அடிச்சிச்சு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஏன்னா இப்போ அந்த ரெண்டு மீட் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ அவங்களே ஒருத்தர் யாருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இவர் ஃப்ரெண்டையும் தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, அந்த நேரத்தில் தான் இவங்க ரெண்டு பேரும் இது பண்ண மாதிரி எது அயன்மேன் வந்து அயன்மேனோட அப்பா அம்மாவை கொன்னது வரைக்கும் அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அது ஒருத்தர் கூடவா சொல்லாமல் போயிட்டாங்க, இப்படி ஒருத்தன் இருந்தான் அப்படிங்கிறது, இப்படி ஒருத்தர் இருந்தான், இப்படி ஒரு ரிசர்ச் நடந்தது அப்படிங்கிறது அவங்க யாருக்கும் தெரியாமையே போச்சு. இந்த கேள்வி வருது. அது மட்டும் இல்லை, கேப்டன் அமெரிக்காவும் அதே மாதிரி பிளாக் பேந்தர் இவங்க ரெண்டு பேருக்கும் ஆளே கிடைக்கலையாடா. அடிச்சு கேட்டாலும் சொல்லாரான்னு அவன் சொல்றேன். சொல்லப்பேன்னு இவங்க ஓட்டு அடிக்கிறாங்க. இவங்களுக்கு மத்தியில இப்படி சிக்கி சீரழிறனே. ஏண்டா டேய் 47 தானே எடுக்கிறீங்க. அப்போ கேப்டன் அமெரிக்கா இப்போ தானே இதானாரு. 47 அது இதாயிட்டாரா, ஒரே போயிட்டாரா? அங்கேருந்து பேக்லேருந்து ஃபார்வர்டு தானே கொண்டாடுறீங்க. அப்புறம் ஏன்டா இந்த ஒர்க்கு வரீங்க? அது மட்டும் இல்லை, அதுலேயும் அந்த பிளாக் பேந்தருக்கு ஒரு ஆளை போட்டிருக்கீங்க பாருங்க, அங்கே மாதிரி இல்லை. டேய் கொஞ்சமாவது மனசு வைக்க வேண்டாம். பிளாக் பேந்தரை அப்படி பார்த்துட்டு இப்படி பார்க்கும்போது எங்களுக்கே மனசு வலிக்குது. ஐயோ, பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு பாடு. அதுவும் இல்லாமல் அவளை கொன்று வேட புட்டிங்கடா பொய்யாளைங்க. சரி, ஏதோ ஒன்று இவங்க செய்வாங்க, இவங்க நிறைய விஷயம் செய்வாங்க. அது மட்டும் இல்லை, மார்வலோட இதை வந்து இது அப்படி ஸ்பாய்லர் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஹைட்ராவை பற்றி எடுங்க, அது தப்பு இல்லை. ஹைட்ரா எப்போ உருவாச்சு என்ன ஏது அதை பற்றி எடுங்க. ஆனால் அப்போது ஹைட்ராவில் நம்ம கேப்டன் அமெரிக்கா கிடையாது. இந்த ஒரே ஒரு டவுட்டு தான், அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போயிருங்கடா. அது மட்டும் இல்லை, நம்மளோட கேப்டன் அமெரிக்கா வந்து அந்த நேரத்தில் என்ன நிலமையில இருந்தார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதாவது ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லுவாங்க. ஆக்சுவலி அவர் வந்து அந்த ட்ரைனிங்கில் இருந்தது எந்த வருஷம், யாராவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, அவர் இந்த தண்ணிக்குள்ளே போய் உறைஞ்ச வருஷம் என்ன வருஷம். இன்னொரு இவர் இந்த கொலையை பண்ணது எந்த வருஷம். மொத்தம் 3 கேள்வி இருக்குது. இந்த 3 கேள்விக்கும் பதில் சொல்லுங்கள், அப்போவுமே உங்களுக்கு விடை தெரிஞ்சிடும். ஆக்சுவலி நம்ம பாய்ஸ் எல்லாம் ஷார்ப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் யாருக்கெல்லாம் தெரியுதோ அவங்க சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன், எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.